குணசேகரன் தான் ஜெயிலுக்கு போவாரு. அந்த ஆளு ஜெயிலுக்கு போயிட்டா என் அப்பன் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் மொத்தமா போயிடும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் தாண்டி இப்போ இப்போ என் அப்பனே ஜெயிலுக்கு போயிட்டாரே. இப்ப அந்த குடும்பமே மொத்தமா ஆடி போய் கிடக்கு. அத பாக்கும்போது எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜெயிலுக்கு போன என் அப்பன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளிய வந்துடவே கூடாது. கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது எப்படியாச்சும் அந்த ஆளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துடணும். ஜெயில் தண்டனை முடிஞ்சு அந்த ஆளு திரும்பி வரும்போது அந்த ஆளுக்கு இங்க குடும்பம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம நான் மொத்தமா செதைச்சு வச்சிருவேன். என் அப்பனுக்கு சொந்தம் பந்தம்னு யாரும் இல்லாம நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாதிரி அந்த ஆளு கஷ்டப்படணும். அப்பா அந்த ஆளுகிட்ட போய் நான் தான் உன் பொண்ணுங்கிறத சொல்லி அந்த ஆளை என் கூடவே வச்சு பாத்துப்பேன். அப்புறம் அந்த ஆளு சாகுற வரைக்கும் என் கூடவே தான் இருந்து ஆகணும். எனக்கும் என் அம்மாவுக்கும் அந்த ஆளு பண்ண துரோகத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி காமிச்சு சித்திரவதைப்படுத்துவேன். அத கேட்டு அந்த ஆளு துடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சாகணும். அதுதான் அந்த ஆளுக்கு நான் கொடுக்க போற தண்டனை. நான் சொன்னதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு நாம இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். நாம கவனமா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்து ஆளுங்க எல்லாருமே கரிகாலன் கண்டிப்பா அந்த சிட்பண்ட் ஆளுங்களை கண்டுபிடிச்சிருவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கரிகாலனாலலாம் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. கரிகாலன் கிட்ட இருந்து அவங்கள எப்படி எஸ்கேப் பண்ணி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாத. கரிகாலன் இப்போ சிட்ஃபண்ட் ஆளுங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைப்பான். அப்புறம் அவங்கள வச்சு நம்மள கண்டுபிடிக்கணும்னு நினைப்பான். அதனால நாம இந்த வாட்டி ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா மொத்தமா மாட்டிப்போம். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அப்ப கரிகாலன் நம்மள கண்டுபிடிச்சிருவானா? ஐயோ, அப்ப நான் மாட்டிப்பனா?